என்னோட ஜேர்னினா 2019 நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யூஜி முடித்ததுலேருந்தே டிஎன்பிஎஸ்சி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எங்கள் ஊரில் திருச்சியிலேயே வந்து ஒரு அகாடமியில் சேர்ந்து தான் படித்தேன். ஏன்னா எனக்கு ஃபுல்லாக வந்து சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் எனக்கு 2019 எண்டில் கரெக்டாக கோவிட் வந்தனால எல்லாமே வந்து லாக்டவுன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ படிக்கிறதுக்கு வெளில போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல. ஸோ அப்போ நான் சர்ச் பண்ணப்போ தான் அகாடமி பற்றி தெரிஞ்சிச்சு. ஸோ நான் இங்கே ஜாயின் பண்ணேன். குரூப் 4க்காக ஃபஸ்ட்டு வந்து நான் ஜாயின் பண்ணது. இந்த இதில் வந்து தொடர்ந்து நம்ம கன்சிஸ்டன்சியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து வெற்றின்றது நமக்கு நிரந்தரமாக இருக்கும், நமக்கு எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ 2019 நான் இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே தெரியும் கோவிட்டில் வந்து நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கும். எங்கள் வீட்லேயும் ஏற்பட்டுச்சு. ஸோ அதையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு வரணுன்றது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஸோ எமோஷ்னலாக வந்து டவுன் ஆனேன். ஸோ 2022 வந்து குரூப் 2A வந்து கிளியர் பண்ணேன். ஆனால் ப்ரிலிம்ஸ் தான் முடிஞ்சிச்சு. மெயின்ஸ்க்கு அகெயின் நான் அகாடமியில் தான் ஜாயின் பண்ணேன். அகாடமியோட ஒரு பெஸ்ட்டு இதாக நான் என்ன சொல்லணுன்னா இவங்களோட மெட்டீரியல். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி மெட்டீரியல் தான் நான் வாங்கி பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போ ஒரு டாபிக் இருந்துச்சுன்னா அதில் வந்து 6th ஒவ்வொரு ஒவ்வொரு கிளாஸுமே சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா ஃபுல் டாப்பிக்குமே நமக்கு தொடர்ச்சி அங்கங்கே போய் தேடி படிக்காமல் நமக்கு ஈஸியாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இந்த மெட்டீரியலோட இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஜாயின் பண்ணுறதுக்கே நான் இனிஷியேட்டிவ் எடுத்தேன். எல்லாமே ஓனாக தான் நான் சொன்னேன்னா உடனே எனக்கு எங்கள் அம்மா பண்ணி கொடுக்கறதுக்கு இருக்காங்க. ஸோ கேட்டால் உடனே கிடச்சிரும் அம்மாட்ட இருந்து மட்டும். சிங்கிள் பேரண்ட்டாக தான் நான் வளர்ந்தேன். எனக்கு என்னோடய சிஸ்டர் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவ். நான் ஸ்கூல் வந்து டாப்பர். அதுக்கு வந்து பேக் போனாக இருந்தது என்னோடய சிஸ்டர். இங்கே வரல, ஆனால் அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய சித்தி 3 பேர் இருக்காங்க. அவங்களும் எங்கள் ஃபேமிலியோட பில்லராக வந்து நான் பார்க்குறேன், எங்கள் அம்மாச்சி தாத்தா எல்லாருமே. ஸோ ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி. அவங்க சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கவங்க யாருமே சொல்கிற மாதிரி வந்திருக்க முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து 2022 அது முடித்ததுக்கப்புறம் அகெயின் எனக்கு இப்போ அதே சோஷியல் மீடியா மூலியமாக தான் கூட்டுறவுன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பயம் இருந்துச்சு, இதை கம்ப்ளீட் பண்ண முடியுமா. ஆனால் சேர்ந்துட்டோம். கண்டிப்பாக வந்து அந்த வெற்றியை நான் பார்த்துடணுன்ற ஒரு ஆர்வம், வெறி, என்ன வேணாலும் சொல்லலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கும் அகெயின் நான் கிளாஸை தான் அப்ரோச் பண்ணேன், ஜாயின் பண்ணேன். எனக்கு கிளாஸ் வந்து ஆஃப்டர்நூன் முடிஞ்சதுக்கப்புறம் அகெயின் நான் இங்கே வந்து மதியானம் சாப்பிட்டு தூக்கம் வரும். ஆனால் சார் வந்து ஆன்லைன் லைவ் போவார், சில இது ரெக்கார்டட் வீடியோ இருக்கும், அது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணேன். ஈவினிங் உட்காந்து படிக்கிறது கன்சிஸ்டன்சியாக அப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். டிஎன்பிஎஸ்சி கூட அந்தளவு நான் பண்ணேனான்னு தெரில, ஆனால் இதுக்கு நான் எஃபர்ட் போட்டேன். என் எஃபர்ட்டுக்கான பலனாக தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தொடர்ந்து ஒரு முயற்சி பண்ணால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன்.